முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் 78வது பிறந்த நாளாம் இன்று தமிழ்நாட்டிற்காக அவர் செய்த நலத்திட்டங்களை தற்போது பார்க்கலாம். தொட்டில் குழந்தை திட்டம், பெண் சிசுக்களை தடுத்து குழந்தைகளை அரசை தத்தெடுத்து வளர்க்கும் முறை, தமிழ்நாட்டில் தொட்டில் குழந்தை திட்டத்தின் நேர்மறையான விளைவு. 2001ஆம் ஆண்டில் 942% இருந்த குழந்தை பாலின விகிதம் 2011இல் 943 உயர்ந்துள்ளது. 69% இடஒதுக்கீடு பாதுகாப்பு. 1993ஆம் ஆண்டு உச்சநீதிமன்றத்தின் 50% உச்சவரம்பை முறியடிக்க சட்டமன்றத்தில் தனிச்சட்டம் இயற்றி அதனை இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் 9வது அட்டவணையில் சேர்த்து உறுதி செய்தார். அம்மா உணவகம், ஒரு இட்லி ₹1, சாம்பார் சாதம் ₹5 என நகர்ப்புற ஏழைகளின் பசி போக்கிய உலக புகழ்பெற்ற திட்டம். குறைந்த விலை உணவுகளால் தினமும் 10 லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் பயனடைந்தார்கள். இலவச மடிக்கணினி திட்டம். அரசு பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கு 6.8 மில்லியன் மடிக்கணினிகள் வழங்கப்பட்டன. 2011 மற்றும் 2016க்கு இடையில் மட்டும் இந்த திட்டம் 31.76 லட்சத்திற்கு அதிகமான மாணவர்களுக்கு மடிக்கணினிகளை விநியோகித்தது. மொத்தம் ₹456.44 கோடி செலவானது. 2016இல் ஜெயலலிதா மறைந்ததை தொடர்ந்து 2020ஆம் ஆண்டின் பிற்பகுதியில் 52 லட்சத்திற்கும் அதிகமான மடிக்கணினிகள் விநியோகிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. விலையில்லா மிதிவண்டி திட்டம். ஊரக பகுதி மாணவர்களின் கல்வி இடைநிற்றலை குறைந்தது. குறிப்பாக பெண் கல்வியை ஊக்குவிக்கவும் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் 11 மற்றும் 12ஆம் வகுப்பு பயிலும் மாணவர்களுக்கு இலவச மிதிவண்டிகள் வழங்கப்பட்டன. இத்திட்டத்தின் மூலம் 56 மாதங்களில் சுமார் 38 லட்சம் மாணவர்கள் பயனடைந்தனர். தாலிக்கு தங்கம். ஏழை பெண்களுக்கு திருமண உதவியுடன் 4 கிராம் தங்கம் வழங்கப்பட்டது. பின்னர் 2016இல் இது 8 கிராமாக உயர்த்தப்பட்டது. 2011ஆம் ஆண்டு செயல்படுத்தப்பட்டதிலிருந்து இந்த திட்டம் 6 லட்சத்திற்கும் மேற்பட்ட பெண்கள் பயனடைந்தனர். 2016-17 நிதியாண்டில் 12,500 பெண்கள் பயனடைய அரசாங்கம் ₹204 கோடியை ஒதுக்கியது. விலையில்லா அரிசி திட்டம். அந்தியோதயா மற்றும் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளவர்களுக்கு 20 கிலோ அரிசி முற்றிலும் இலவசமாக வழங்கப்பட்டது. இந்த திட்டம் தமிழ்நாட்டில் உள்ள 32,571 ரேஷன் கடைகளிலும் செயல்படுத்தப்பட்டது. இந்த திட்டம் தமிழ்நாட்டில் உள்ள 32,571 ரேஷன் கடைகளிலும் செயல்படுத்தப்பட்டது. சுனாமி மறுவாழ்வு மற்றும் நிரந்தர குடியிருப்புகள். 2004 சுனாமிக்கு பிறகு பாதிக்கப்பட்டவர்களுக்கு சூர்யா நகர், கடலூர் மற்றும் நாகப்பட்டினத்தில் 14,000த்திற்கும் மேற்பட்ட சுனாமி எதிர்ப்பு நிரந்தர குடியிருப்புகளை கட்டி கொடுத்தார். அம்மா குடிநீர். 1 லிட்டர் சுத்திகரிக்கப்பட்ட நீர் ₹10 பேருந்து நிலையங்களில் விற்பனை. அம்மா பேபி கேர் கிட். அரசு மருத்துவமனைகளில் பிறக்கும் குழந்தைகளுக்கு துண்டு, சோப்பு, எண்ணெய், கைக்குட்டை உள்ளிட்ட 16 வகையான பொருட்கள் அடங்கிய கிட். அரசு மருத்துவமனைகளில் இந்த திட்டத்தின் மூலம் 6.7 லட்சத்திற்கும் மேற்பட்ட தாய்மார்கள் மற்றும் குழந்தைகள் பயனடைந்துள்ளனர். அம்மா மருந்தகம். 2014ஆம் ஆண்டு சந்தை விலையை விட 15% குறைவான விலையில் மருந்துகள் வழங்கப்பட்டன. மே 2015க்குள் அம்மா மருந்தகங்களின் எண்ணிக்கை 84 உயர்ந்தது. மொத்தம் 100 கடைகள் திட்டமிடப்பட்டுள்ளன. இதற்கு விலை நிலைப்படுத்தல் நிதியிலிருந்து ₹20 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டது. அம்மா சிமெண்ட். வீடு கட்டும் ஏழைகளுக்கு 1 மூட்டை சிமெண்ட் ₹190 வழங்கப்பட்டது. ஜூலை 2015 நிலவரப்படி 1.33 லட்சத்திற்கும் மேற்பட்ட பயனாளிகள், முக்கியமாக குறைந்த மற்றும் நடுத்தர வருமான குடும்பங்கள் இந்த திட்டத்தின் மூலம் பயனடைந்தனர். அம்மா உப்பு. அயோடின் கலந்த தரம் மிகுந்த உப்பு மலிவு விலையில். அம்மா விதைகள். விவசாயிகளுக்கு தரமான விதைகள் மற்றும் வீட்டு தோட்டம் அமைக்க தேவையான கருவிகள் வழங்கும் திட்டம். அம்மா அழைப்பு மையம். மக்களின் குறைகளை தீர்க்க 24 மணி நேர கட்டணமில்லா சேவை. அம்மா பூங்காக்கள் மற்றும் உடற்பயிற்சி கூடங்கள். கிராமப்புறங்களில் ₹10 லட்சம் செலவில் பூங்காக்கள் மற்றும் ஜிம்கள் அமைக்கப்பட்டன. அம்மா பண்ணை. பசுமை நுகர்வோர் கடைகள். காய்கறிகளை இடைத்தரகர்கள் இன்றி மலிவாக விற்க அமைக்கப்பட்ட கடைகள். அம்மா மொபைல் போன். மகளிர் சுய உதவி குழுக்களில்
பயிற்சியாளர்களுக்கு தமிழ் மென்பொருள் கொண்ட செல்போன்கள் வழங்கப்பட்டன. அம்மா திரையரங்கம் சென்னையில் 10 ரூபாய் கட்டணத்தில் திரைப்படங்கள் பார்க்க வழிவகை. அம்மா சேவை மையம் புதன்கிழமை தோறும் உள்ளாட்சி அமைப்புகள் மூலம் சான்றிதழ்கள் உரிமங்கள் வழங்க சிறப்பு முகாம்கள். அம்மா மீன் அங்காடிகள் சுத்தமான மீன்கள் நியாயமான விலையில் விற்பனை செய்யப்பட்டன. அம்மா நுண்கடன் திட்டம் சிறு வணிகர்களுக்காக 5000 ரூபாய் வட்டியில்லா கடன். ஆரம்ப கட்டத்தில் தோராயமாக 93,780 பயனாளிகள் மொத்தம் ரூபாய் 46.94 கோடி கடன்களை பெற்றனர். மொத்தம் 18,844 சுய உதவி குழுக்கள் ரூபாய் 525.99 கோடி கடனை பெற்றன. கல்வி மற்றும் உட்கட்டமைப்பு சாதனைகள் 14 வகை கல்வி உபகரணங்கள் விலையில்லா மிதிவண்டி சீருடை புத்தகம் பை மட்டுமல்லாது காலணிகள் வண்ண பென்சில்கள் 14 வகை கல்வி உபகரணங்கள் விலையில்லா மிதிவண்டி சீருடை புத்தகம் பை மட்டுமல்லாது காலணிகள் வண்ண பென்சில்கள் ஜியோமெட்ரிக் பாக்ஸ் அட்லட் என 14 வகை பொருட்கள். மழைநீர் சேகரிப்பு திட்டம் நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்த அனைத்து கட்டிடங்களிலும் இது கட்டாயமாக்கப்பட்டது. செயல்படுத்தப்பட்ட 5 ஆண்டுகளுக்குள் சென்னையில் நீர்மட்டம் 50% அதிகரித்தது. சென்னை சிறு பேருந்துகள் குறுகிய வீதிகள் மற்றும் புறநகர் பகுதிகளுக்கு செல்ல ஸ்மால் பஸ் அறிமுகம் செய்யப்பட்டன. ஓய்வு பெற்ற 25 போக்குவரத்து ஊழியர்களுக்கு ஓய்வூதிய சலுகைகளையும் ஜெயலலிதா வழங்கினார். மேலும் ஓய்வு பெற்ற மற்ற துறை ஊழியர்களுக்கு ரூபாய் 257 கோடி ஓய்வூதிய சலுகைகளையும் வழங்கினார்.